விட்டுடாதீங்க அத்தை. ஒரு தடவை உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டீங்க, அப்புறம் தொடர்ந்து விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடும். விட மாட்டேன் கண்மணி. அவ என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறா. அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அத்தை எல்லாமே. எல்லா மாலை மரியாதையும் உங்களுக்கு தான் அத்தை கிடைக்கணும். அந்த ராசாத்திய முழுசா பூஜை முடிக்க விடவே கூடாது. இத பாரு கண்மணி, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. இது சாமி காரியம், அதனாலதான் நான் யோசிக்கிறேன். இருக்கட்டும், அவளா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்குவால, அப்ப வச்சுக்கிறேன் அவளை. கண்மணி, உன் சங்கடம் எனக்கு புரியுது. வீட்டுக்கு மூத்த மருமக நீ. அவ கால பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு நீ வருத்தப்படுறல. இனி உனக்கு அப்படி ஒரு நிலைமையே வராது. இந்த குடும்பத்துல நான் இருக்கிற வரைக்கும் எல்லா முதல் மரியாதையும் எனக்கு தான். எனக்கு அப்புறம் அந்த மரியாதை உனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன மீறி அந்த ராசாத்தி என்ன பண்றான்னு பாக்குறேன். சரிங்க அத்தை, நீ போ. உன்னை விட எனக்கு அடக்க முடியாத ஆத்திரமும் அவமானமும் இருக்கு. இத்தனை நாள் வாழ்க்கையில சின்ன விஷயத்துல கூட நான் யார்கிட்டயும் தோத்தது கிடையாது. ஏன் மங்க கிட்ட கூட நான் எதுலயும் தோத்தது கிடையாது. நேத்து வந்தவ அந்த ராசாத்தி, அவகிட்ட தோத்தது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அவமானம். அந்த ராசாத்திய நான் சும்மாவே விட மாட்டேன். அஞ்சு விழுந்துருச்சு. ஆத்தா அங்காள பரமேஸ்வரி நல்ல வழியை காட்டு. உங்க குடும்பத்துல உள்ள சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கேட்டுக்குங்க. இந்த பொண்ணுதான் தினந்தோறும் பூஜை பண்ணணும். எப்படி அந்த ராசாத்திக்கு மட்டும் சோழி போட்ட உடனே கரெக்டா 5 விழுந்துச்சு. மத்த யாருக்குமே விழலையே. போய் இவளுக்கு விழுந்திருக்கு. இப்ப இவதான் தலைமை தாங்கி பூஜைக்கு காப்பு கட்டிருக்கா. இவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இவளுக்கு வீட்டுல முக்கியத்துவம் அதிகமாயிட்டே இருக்கே. இவளை விடக்கூடாது. அஞ்சு ஆறா நமக்கு விழுந்திருக்கு. ஒன்னு 2 3 4 5. என்னடா இது? எப்படி போட்டாலும் நமக்கு 5 5 விழுது. பெரியம்மா, அம்மா, அண்ணி அவங்க யாருக்குமே விழலையே. அவங்க யாருக்காவது விழுந்திருந்தா கூட ராசாத்திக்கு காப்பு கட்டுறதை தடுத்திருக்கலாம். இப்படி ஆயிப்போச்சே. என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்? 5 5 விழுந்துட்டு இருக்கேன். 1 2. என்னடா உன் பொண்டாட்டிக்கு 5 விழுந்த சந்தோஷத்துல நீயும் சோழி போட்டு பாக்குறியா? நீங்க வேற பெரியமா. நான் உன் பொண்டாட்டி கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க தான் சொன்னேன். நீ நடந்துக்கிறத பார்த்தா நிஜமா பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் இல்ல பெரியமா. அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவளை துரத்தி விடலாம் நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க. இப்ப பாருங்க, எல்லா பூஜையும் அவளே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இருக்க இருக்க அவளுக்கு முக்கியத்துவம் நம்ம வீட்டுல அதிகமாயிட்டே இருக்கு. அதை நினைச்சு நானே கடுப்புல இருக்கேன். ஆமாண்டா இனியா, நான் இருக்க வேண்டிய இடத்துல
அவ இருக்கா. அதை என்னால தாங்கிக்க முடியல. அட போங்க பெரியமா, சாதாரண சோழிய உருட்டி உங்களால அஞ்சு போட முடியல. இப்ப பாருங்க நான் எத்தனை அஞ்சு போட்டேன் தெரியுமா? நீங்களே பாருங்க. பாருங்க, அஞ்சு விழுந்திருக்கு. ஆமா, இரு நான் போட்டு பாக்குறேன். 1 2 3 4 5 அஞ்சு விழுந்திருக்கு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. என்னடா இப்ப அஞ்சு அஞ்சா விழுது? அதிசயமா இருக்கு. அங்க வச்சு விழலையே. ஒருவேளை ராசாத்தி சூனியம் கீனியன்னு ஏதாவது வச்சிருப்பாளோ? அட போங்க பெரியமா, அங்க கோட்டை விட்டுட்டு இங்க வந்து சமாதானம் சொல்றீங்களா? ஆமாண்டா இனியா, நான் கோட்டை தான் விட்டுட்டேன். சும்மாவே எங்க அப்பா அவளை தள்ள தூக்கி ஆடுவாரு. இப்ப கேட்கவே வேணாம். அவ நல்லபடியா பூஜையை முடிக்க கூடாது பெரியமா. சரியா சொன்ன இனியா. அவ சோழி போட்டு என்ன தோக்கடிச்சிட்டா. ஆனா அவ விரதம் நல்லபடியா இருந்து காப்பு கட்டுற பூஜைய சிறப்பா முடிச்சாதானே. அதுக்குள்ள வசிங்கப்பட்டு விரதம் கெடுற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்பதான் அவளை எல்லாரும் திட்டுற மாதிரி ஆகும். இருக்கட்டும், அந்த ராசாத்தி பூஜைய எப்படி முடிக்கிறான்னு பாக்குறேன். ஆனா நீ அவ மனச மாத்தி அவகிட்ட இருந்து சத்தியம் வாங்கறதுல மட்டும் குறியாரு. அத வாங்கினாதான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். கண்டிப்பா அதை செஞ்சிருவோம் பெரியமா. ஏண்டா இனியா, நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம கடைசியில குடிச்சே திருவன் சொல்லி எங்களையும் கடைக்கு முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சுட்ட. இங்க வர்றா, நல்லா யோசிச்சுக்க, இதெல்லாம் தேவையானு. அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிர போகுதுடா. டேய் ஆகட்டும்டா, அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த குண்டச்சியை வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவ என்னடானா அஸ்திவரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்கா. எங்க குலசாமிக்கு செய்ய வேண்டிய பூஜை, காப்பு கட்டுறது எல்லாம் இவதான் பண்ணுவாளாம். எல்லாம் இவ தலைமையில தான் நடக்குமா. இப்படி முக்கியமான கோயில் காரியெல்லாம் இவ தலைமையில நடந்தா அப்புறம் அவளை துரத்துறது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான் மச்சான். அதுக்காக சாமி காரியத்தை கெடுக்கிறதுக்குன்னு குடிக்கணும்னா அது தப்பாயிடும்டா. சாமி குத்தாயிடும் மாப்ள, பாத்துக்கோ. டேய் ஆகட்டும்டா. அப்பதான் அவ பூஜை பண்றது சரியில்லை, தப்பு நடந்து போச்சுன்னு ஏதாவது சொல்லி பூஜையை நிப்பாட்டலாம். அதுக்காவது நான் சரக்கு அடிச்சாகணும். டேய் போ, சரக்கு வாங்கிட்டு வா. டேய் மாப்ள, நான் மறுபடியும் சொல்றேன், சாமி காரியம்டா, 1க்கு 4 வாட்டி யோசிச்சுக்கடா. இங்க பாரு, உங்க குலசாமி வேற துடிப்பான சாமிடா. உங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஆயிட போதுரா. ஏன் உனக்கே ஏதாவது ஆயிட போதுரா? டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ணாத. டேய் போ, சரக்கு வாங்கிட்டு வா. டேய் அதான் சாமி காரியம் அது. டேய் போயிட்டு வாடாங்கறல. டேய் பெதுவரா கோபப்படுற? போறடா. என்னடா மச்சான்? நீ டேய் இனியா, நான் சொல்றத கேளுடா. வேணாண்டா இதெல்லாம். டேய் சும்மா இருக்க மாட்ட? இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, உள்ளுக்குள்ள பயமா இருக்குடா. வேணா இனியா, சொன்னா கேளுடா. எனக்கு ஒண்ணும் படப்படன்னு வரல, நான் தெளிவா இருக்கேன். நீ உன் வேலையை பாரு. டேய் என்னடா? என்னடா உங்களுக்கு வாங்கிக்கலையா? டேய் இன்னைக்கு குடிக்கிற மூடு இல்லடா. நீ தைரியமா சரக்கு அடிக்கிற, எங்களுக்கு பயத்துல ஒண்ணும் ஓட மாட்டேங்குதுடா. எங்க யாருக்கும் சரக்கு வேணாண்டா. சரி ஓகே. டேய் என்னடா
அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. வந்ததுல இருந்து நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எங்கடா போச்சு அறிவே? நீ எதுவும் என்ன கேட்க பண்ண மாட்ட. சொல்ற? என்ன பண்ண சொல்ற நீ? நீ எதுவும் கேட்க மாட்ட. என்ன பண்ண சொல்ற நீ? டேய் சும்மா இருக்க மாட்டேன். டேய் இங்க பாருடா இவனை, அமைதியா நிக்கிற. நான் சொல்லி அவன் எதுவும் கேட்க போறதில்ல, ஏதோ பண்ணி தொலையிட்டும். தண்ணி குடுறா. நேத்துக்கு அப்புறம் நீ இருக்க, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. ஏய், நான் தானடா இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடா ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடுடா. யார பாக்குறா மூடுறா? ஏய், என்னடா ஏய், இப்படி வேலைக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியல? டேய், பாரு, அடிச்சு போட்டு அம்மா தாயே, உனக்கு முன்ன நின்னு பூஜை பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கம்மா. ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் நான் விரதம் இருந்து சுத்தமா ஆச்சாரமா பூஜை பண்ற நாள்ல நானும் இந்த வீட்ல உள்ளவங்களும் விரதம் கெடுற மாதிரி எதுவும் நடக்காம நீதான் துணர்ந்து காக்கணும். உன்னை நம்பிதான் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறேன். நீதான் துணை இருக்கணும். காப்பாத்து சாமி. பாத்தியா மாப்ள, நான் சொன்னேன்ல வேணா வேணான்னு, பாரு சாமியே தட்டி விட்டுருச்சு. டேய் சாமி தட்டி விடலடா, நீங்க தானே தட்டி விட்டீங்க. டேய் இத பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு சரக்கு வந்தாகணும். டேய் அது நான் அப்ப வாங்கும் போதே மணி 10டா. இப்ப மணி 10:30. கடை மூடிருப்பாங்க. டேய் பிளாக்ல விப்பாங்கல, போய் வாங்கிட்டு வா. போலீஸ் நிப்பாங்கடா. அதெல்லாம் கெடிபடியா இருக்கு. நீ வேற சும்மா இருடா. டேய் எப்படியாவது எனக்கு சரக்கு வேணும்டா. டேய் மாப்ள, டேய் என்னடா? கோச்சுக்காதரா, நான் ஒரு யோசனை சொல்றேன்டா. இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் மேல சரக்கு ஊத்திருச்சு. இப்ப உன் மேல சரக்கு வாடை அடிக்குதுடா. நீ இப்ப குடிக்காம போனா கூட குடிச்சிட்டு வந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். டேய் ஆமா மாப்ள, ஆமால, சும்மா குடிச்ச மாதிரி நடிச்சாலே போதும். சாமி குத்த அடிச்சு அந்த குண்டச்சி விரதத்தை நிறுத்திடுவா. எக்ஸாக்ட்லி. சூப்பர் மாப்ள, சூப்பர். அதேதான் மாப்ள, இப்படியே நீ வீட்டுக்கு போ. குடிக்கலாம் வேண்டாம். இது போதும்டா. இந்த மேட்டரை வச்சு அந்த குண்டச்சியோட விரதத்தை காலி பண்ணிடுறேன். சூப்பர் மச்சான், செம. ஆனா சரக்கு போச்சு. இருடி. சாரிடா, எல்லாம் ஒன்னால. ஆமா, இவரு மட்டும் அப்படியே பரவாயில்லடா, பரவாயில்லடா. எப்படியோ அவன் குடிக்கல. பாக்கடா, நம்ம போய் சரக்கடிப்போம். வாங்கி வச்சிருக்கல உள்ள. இன்னைக்கு பூஜை முடிஞ்சது. எல்லாரும் போய் படுக்கலாம். ராசாத்தி, இனி இன்னும் வரலையா? வந்துருவார் அத்தை. பூசாரி சொன்னது ஞாபகம் இருக்கல்ல? தினமும் ராத்திரி பூஜை முடிச்சு எல்லாரும் கற்பூர ஆரத்தி தொட்டு கும்பிட்ட பிறகுதான் நீ தூங்க போகணும். நல்ல ஞாபகம் இருக்கு அத்தை. அவர் வந்ததுக்கு அப்புறம் சாமிக்கு கற்பூரம் காட்டி அவரை தொட்டு கும்பிட வச்சுட்டு தான் நான் படுப்பேன்.
இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கும்போது இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம எங்க போனா அவன்? நான் வேணா இனியனுக்கு போன் பண்ணி பார்க்கட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க. சரிம்மா. ராசாத்தி, நீ அவனுக்காக தனியா கண்ணை முடிச்சிட்டு இருக்க போறியா? நான் வேணா துணைக்கு இருக்கட்டுமா? அதெல்லாம் வேணாம் அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க. எதா இருந்தாலும் என்ன கூப்பிடு. இன்னும் வரலையே, எங்க போனாரு? ராசாத்தி, இன்னுமா அவன் வரல? ஆமா மாமா. இந்த போன் பண்ணி பாக்குறேன். போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ராஸ்கர் எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. வரட்டாவ. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க மாமா. இல்லம்மா, அவன் எங்க போயிட்டு வரான்னு எனக்கு தெரியணும். வரட்டும் இன்னைக்கு. ஐயோ, குடிச்சிட்டு வந்திருக்காரு போல. மாமாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே. காப்பு வேற கட்டி இருக்கோம். என்ன பண்றது? முதல்ல மாமா அனுப்பிடலாம். மாமா, நீங்க போய் படுங்க மாமா. இல்லம்மா, நான் வரட்டும். மாமா, ராத்திரி நேரத்துல பிரச்சனை வேண்டாம். சத்தம் போட்டா எல்லார் தூக்கமும் கெடும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் மாமா. இல்லம்மா. மாமா, நீங்க போய் படுங்க மாமா. அவர் வந்தா நான் பாத்துக்கிறேன். சரி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வழி விடுறேன். என்னங்க நீங்க வீட்டுல காப்பு கட்டி குலதெய்வத்துக்கு விரதம் இருக்கும். இப்ப போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உனக்கு வேணுமா? நாளைக்கு வாங்கி தரேன். கட்டிங் சாப்பிடலாமா? என்னங்க நீங்க இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பாக்கட்டும். எனக்கு நான் பயமா? வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நீங்க இப்படியே வீட்டுக்குள்ள போக கூடாது. வாங்க வாங்க. குடிச்சா சரியா போயிடும். வாங்க என்ன வாங்க. பாத்து ஐயோ, தண்ணி எடுத்து ஊத்திடுவாளோ? நம்ம நடிச்சிட்டுல இருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? வேண்டாம், குடிச்சா மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருப்போம். என்னடி பண்ண போற? பேசாம இருங்க. ஐயோ, என்னடி போற?
அம்மா இப்படிலாம் என் மேல தண்ணி ஊத்து வந்துருச்சு தான் நான் ராவ அடிச்சுட்டு வந்தேன். எங்க எடுத்துட்டு போறேன்? வாங்க. பாத்து விழுன்னு சொல்ல நில்லுங்க. இப்படி நில்லுங்க.